ஏக்கா பிரியாணிலாம் ரெடி ஆயிட்டு. மட்டன் பிரியாணி கம கம கமன்னு ரெடி ஆயிட்டுக்கா. உங்களுக்காகவே நல்ல இலை ஆடா பிடிச்சு கொண்டு வந்தேன். பிரியாணி இன்னைக்கு சூப்பரா இருக்க போது பாருங்க. சரி மங்கம்மா, அங்கேயே போய் நில்லு. எவ்வளவு பூந்து பிரியாணி அள்ளிட்டு போயிடாம. ஏக்கா மண்டபத்துல யாரும் அல்ல போறா? இப்படிதான் அசால்ட்டா நினைச்சிட்டு எனக்கு தெரிஞ்சவிய விட்டுட்டாவே. பார்த்தாங்க பந்திக்கு வைக்கிறது கூட இல்ல. எல்லாரும் பூந்து பிரியாணி அள்ளிட்டு போயிட்டாங்களாம். பிறகு கடையில இருந்து வர வச்சுதான் பந்திய நடத்தி விட்டுருக்காவே. அதுக்குதான் சொல்லியே கொஞ்சம் அங்கேயே நின்னுக்க, நம்ம ஊர்க்காரவிய யாரும் போய் அள்ளிடாம. ஏக்கா சமையல்காரங்க அங்கதான் இருக்காவே. அவியெல்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டாவே. சமைச்சு வைக்கிறதோட ரைட்டு, நீ பக்கத்துல நின்னு கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்க. எதுக்கு சொல்லியேனா உனக்குன்னா தெரியும் நம்ம ஊர்க்காரவியல பத்தி. ஒருத்தர் வாங்க வந்தவன்னு வச்சுக்கியா எல்லாரும் கவரை கொண்டு வந்து அழுட்டு போயிருவாவே. ஏன்னா இது குழம்பு இல்ல பத்தியா, பிரியாணி தானே, ஈஸியா அள்ளிடுவாவே. அதுக்கு தான் சொல்லியே வீட்டுக்கு யாருக்குமே கொடுத்துறாத, பந்திக்கு மட்டும்தான் பிரியாணி. ஏக்கா நம்ம ஊருக்காரவிய பிள்ளைக்கு 2-3 வை அப்படின்னு சொல்லிட்டு வருவாவே. வீட்டுல பெரியவிய இருக்காவே, அவியலுக்கு ஒரு பாக்ஸ்ல தந்துருமான்னு சொல்லிட்டு வருவாப்ல. யார் வந்து கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாவன்னு சொல்லிடு. பந்தி முடிஞ்ச பிறகு மிச்சம் கிடந்தாதான் யாருக்குனாலும் கொடுக்கணும். சரிக்கா, என் கூட இன்னொருக்கா ஆடு மேய்ப்பாவல்ல, அவியலும் வந்திருக்காவே. நாங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிடியும். சரி மங்கம்மா, பந்தி முடிஞ்ச பிறகு மிச்சம் இருந்தா யாருக்குனாலும் கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யாருக்கும் கொடுத்துறாதுங்க, சரியா? சரிக்கா, பந்தி முடிஞ்ச பிறகுனா நாங்களே கூட அள்ளிட்டு போயிருவோம். சரி மங்கம்மா. ஐயோ, இவ என்ன இவ கூட நின்று பேசிட்டு இருக்காவே? தனியா தான் நிக்காவே. எப்படியாவது அடிச்சு கடத்திடலாம்னு நினைச்சு வந்தேன். இப்ப என்ன செய்ய? ஏக்கா இவ யாரு? பொண்ணு வீட்டுக்காரவியெல்லாம் இருக்கும். நான் இவியல இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. வெளியூர்காரவியெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம்? கல்யாண வீடுனா 4 பேர் வருவாவ போவாவ. நீ போய் பிரியாணி பக்கத்துல நில்லு. சரிக்கா, நம்ம மடமேட பக்கத்துல போவோம். மிஸ் ஆயிட்டாவல. இப்ப என்ன செய்ய? எப்படி இவியல கடத்த? கெட்ட போட்டிருக்கிறதுனால அவியலுக்கு நான் சுத்தமா அடையாளமே தெரியல. ஆனா இவி யார் கூடயா நின்னு பேசிக்கிட்டே இருக்காவல. எப்படி கடத்துறதுனே புரியல. செல்லம்மாக்கா, என்னாச்சுக்கா? ஷில்பாவிய தனியா நிக்காவன்னு தான் நினைச்சு வந்தேன். ஆனா அந்த மங்கம்மா இருக்கால, அவ கூட நின்னு பேசிட்டு இருந்தாவ. ஆனா என்ன செய்யனே தெரியல. அப்படியே நின்னுட்டேன். அவியே நீ திரும்பி பார்த்தாவ. ஆனா என்னை கண்டுபிடிக்க முடியல. ஆமாக்கா, உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. சுத்தமா அடையாளமே தெரியல. முகத்தை ஃபுல்லா மூடிட்டியல்ல. ஆமா ஷில்பா, கல்யாண வீட்டுல ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவியன்னு பொண்ணு வீட்டுக்காரவிய நினைச்சுக்கிடுவாவ. பொண்ணு வீட்டுக்காரவியன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய நினைச்சுக்கிடுவாவ. அந்த மாதிரிதான் அவியெல்லாம் நினைச்சிட்டு போயிட்டாவ. சூப்பர்க்கா. ஆனா அவிய தனியாவே இல்ல ஷில்பா, இங்க பேரு உள்ள போயிட்டாவ. இப்ப எப்படி கடத்துறதுன்னே தெரியலையே. ஏக்கா, கல்யாண வீட்டுல மாப்பிள்ளைக்கு அம்மைய கடத்துறதை விட மாப்பிள்ளைய கடத்துனாதான் கல்யாணம் நிக்கும். அதனால நீங்க கவலைப்படாதுங்கக்கா. முடியலன்னா வீட்டை போய் சொல்லிடுவோம். இல்ல ஷில்பா, அவிய நம்மள நம்பி இந்த வேலையை சொல்லியிருக்காவ. எப்படியாவது ராசாத்திய கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரிக்கா. ஏ ஷில்பா, யார் இந்தம்மா? யார் கூட பேசிட்டு இருக்கா? மைனி, அது வந்து இவிய யாருன்னே தெரியல. தெரியாமலையா பேசிட்டு இருக்கா? அது வந்து மைனி, சோறு எங்க வைக்காவன்னு கேட்டாவல. அதுக்கு நான் சொன்னேன், இப்ப சோறு வைக்க மாட்டாவ, கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சோறு வைப்பாவன்னு சொன்னேன். அவிய இப்பவே வைக்க சொல்லுங்க, நான் சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லியாவ. ஏக்கோ, சோறு இப்பயே வைக்க மாட்டாவ, கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் சோறு. எத்தனை கல்யாணம் வீட்டு போயிருப்பிய, இது கூடவா தெரியாது? என்னது இந்த அக்கா கியா முயங்காவ? மைனி, அவிய ட்ரெஸ் பார்த்தாலே தெரியலையா? தமிழே தெரியாது போல. அதான் நான் கேட்கும்போது கியா முய்யான்னாவ. எனக்கு புரியல மைனி. இதுவே உனக்கு புரியல. சோறு வச்சுட்டாவல, நீ எப்படி கேட்டா உனக்கு எப்படி புரிஞ்சிச்சு? அது சைகையில காமிச்சு பேசினாவல, லேசா புரிஞ்சுது. நான் சொல்லியது அவியலுக்கு புரியல. ஓஹோ, சைகையில காமிச்சு சோறுன்னு உனக்கு புரிய வச்சுட்டாவ. ஏக்கோ, சோறு இல்லை போடா, பிரியாணி மட்டும் தான் பொடியாவா, வாடா. யார் அடிச்சா? எனது பகவத அடிச்சானா? ஏவன் எங்க இருக்க? நான் அடிச்சிட்டு வரேன். எங்க சொந்தக்கார வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கே, உங்களை பிடிச்சி அடிச்சாவளா? பகவத் அடிக்க மாட்டா என்ன, நான் கேரண்டி. என்னது நெய் வேணுமா? சாப்பாட்டுக்கு நெய்லாம் தர மாட்டாவ, பிரியாணி தான் போட்டுக்கா, அதுல நெய்லாம் ஊத்திருப்பாவ. என்னது நகி பேட்டா? நான் போட்டாவா? இந்த ஹிந்தி கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. மைனி, ஹிந்தில அப்படிதான் பேசுவாவே. முக்காடெல்லாம் போட்டுருக்காவ மைனி, இதுதான் ஒரிஜினல் ஹிந்தி. ஓஹோ, ஒரிஜினலா இருக்குமோ? நம்மளுக்கு இந்திய பத்தி காலம் தெரியாது, வாழம் தெரியாது. அதனால தான் சரியா புரியலன்னு நினைக்கிறேன்.
ரோசா பக்கம் எதுக்கு அவிய நெய் கெட்டு போறவன்? நெட்ட மாதிரி அவியலுக்கு நெய் ஊத்தி சாப்பிட்டு பழக்கமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஹோட்டல்ல எல்லாம் பருப்பு படிக்கு நெய் ஊத்தி தானே கொடுப்போம். அதான் நெய் இருக்கான்னு கேட்டிருப்பாவன்னு நினைக்கேன். ஓஹோ, அப்படி இருக்குமோ? ஆனாங்க பிரியாணில அதுக்கு எப்படி நெய் கொடுக்க முடியும்? நெட்ட மாதிரி பிரியாணி மட்டும் இல்ல, வெறும் சாப்பாடும் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவியலுக்கு வெறும் சாப்பாடு உண்டுல்ல. ஓஹோ, அதனால தான் அப்படி கேட்டு போறாவளோ. நம்ம மட்டும் வரலன்னு வச்சிருங்க, சில்பாவை போட்டு தாளிச்சிருக்கோம் அந்த அம்மா. சரி நெட்ட மாதிரி வாங்க, எல்லாரும் உள்ள போவோம். சரிக்கா, வாங்க போவோம். ஏ சிலுப்பா, நீனும் உள்ள வா. இதுல நின்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு எல்லாம் வந்து ஒன்னே கேள்வி கேட்கும். ஏன்னா ராணியக்காவுக்கு எல்லா தரப்பினரையும் தெரியும், நிறைய பேர் வருவாவே. சரி மைனி. டே அஸ்வின், ஒண்ணுமே பண்ண முடியலையேடா. கல்யாணம் நடந்துருமோ? கல்யாணம் நடக்கதான் போகுது. நீ சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத. நடந்தா நடந்துட்டு போட்ட விடல. அஸ்வின், இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா பெரிய ப்ராப்ளம்டா. ஏன் கல்யாணத்தை நிறுத்துறது கஷ்டம். உன்னால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. என்னலாம் பண்ண முடியும்? கடைசி நிமிஷத்துல வந்து நின்னுகிட்டு அவனையும் நம்மளால தூக்க முடியல. எதுவுமே பண்ண முடியாது சந்துரு. நீ அந்த பிள்ளை மறந்து. நான் என்ன அவளை மனசுலயேவா நினைச்சிட்டு இருக்கேன். பாட்டி சொன்னாங்க தான்டா. அஸ்வின், சேர்ல மூக்காயும் வேண்டாம், வேற ஏதாவது பொண்ணு பாத்துக்கிடலாம். இல்லனா பொண்ணே வேண்டாம், சாமியார பேரு. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன்டா. நீ வேற சும்மா டென்ஷன் பண்ணாத. இப்போ கூட ஒன்னும் குறைஞ்சு போல. கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எப்படியாவது அந்த பையனை தூக்கிடலாமா? எனக்கு பயமா இருக்கு. நான் பண்றேன்டா. வேண்டால, எப்படில பண்ணுவா? அதான்டா எனக்கும் தெரியல. ராத்திரியே சொல்லிருந்தா கூட ராத்திரியோட ராத்திரியா வந்து செஞ்சிருக்கலாம். இப்போ எப்படிடா போறது? அவன் வேற நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, நம்மள தான் சொல்லி கொடுப்பான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைய முடியாதுல. வேண்டாம், இந்த ஆசை இதோட குழி தோண்டி புதைச்சிரு. சேனிக்கு கார்த்திக் தான். உனக்கு நம்ம வேற பொண்ணு பார்த்துக்கிடுவோம். நான் இவ்வளவு நேரம் நம்பிட்டு இருந்தேன் அஸ்வின். கல்யாணம் நின்றோம், எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சுடா. என்னடா பண்றது? நீ ஆசைப்பட்ட, உங்க பாட்டி ஆசைப்பட்டாவ. ஆனா எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே. விடல, கிடைக்கிறது தான் கிடைக்கும். வா போய் இந்த விஷயத்தை பாட்டிட்டு சொல்லுவோம். சரி அஸ்வின். ஏக்கா, ஜஸ்ட் மிஸ் மாட்டிருப்போம். இங்க மைனி கிட்ட மாட்டிருந்தோன்னு வச்சுக்கிடுங்களா, அவ்வளவுதான். நேட்ட மாதிரியே கூட எப்படியா சமாளிச்சிடலாம். ஆனா ரோசா பக்கா கண்டிப்பா போய் சொல்லி கொடுத்துருவாவ. அதனாலதான் இந்திக்காரி மாரி நடிச்சிட்டு போயிட்டேன். எனக்கும் இந்தியும் சரியா தெரியாதா. தெரிஞ்ச 2-3 வார்த்தையை வச்சு பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடிட்டேன். கண்டுபிடிச்சிட்டாவளோ, எதுவும் சந்தேகம் வந்துட்டோ? இல்ல காவிய, நம்பிட்டாவ. நீங்க நிஜமாலேயே இந்திக்காரவியன்னு. அப்படியா? நல்ல வேலை. செல்லம்மாக்கா, ராசாத்தியக்காவை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணியலா? எங்க இருந்து முயற்சி பண்ண? அது போய் மேடை கிட்ட நின்றுச்சு. இதுக்கு மேல அவியலை கடத்த முடியும்னு எனக்கு தோணல. பேசாம அவியிட்ட போய் முடியலன்னு சொல்லிருமோபா. என்னக்கா இப்படி சொல்றியே? நீங்க தானே எப்படியாவது கடத்திடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப நீங்களே முடியாதுன்னு சொல்றீங்களேக்கா. ஷில்பா, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா முடியல. அந்த பொம்பளை போய் ஸ்டேஜ் கிட்ட நின்னுட்டு ஸ்டேஜ பார்த்துட்டு தான் மொத்த பேரும் உட்கார்ந்துருக்காவ. எப்படி அதை போய் கடத்த முடியும் சொல்லு? அதனால இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. அவியலெல்லாம் கடத்த முடியாது. முன்னகுட்டியே நம்மகிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். அவியலே கடைசி நிமிஷத்துல தானே சொன்னாவ. ஆமாக்கா, நேத்து சொல்லியிருந்தா கூட செஞ்சிருக்கலாம். நேத்து மண்டபத்துல எல்லாம் இந்த அளவுக்கு ஆளே இல்ல. ராத்திரி இந்த பொம்பளை தான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு கிடந்துச்சு. அப்ப சொல்லியிருந்தாங்கன்னா நானே கடத்தி இருப்பேன். ஆமா ஷில்பா, முன்னகுட்டியே இந்த பிளான் யோசிச்சு சொல்லியிருக்கணும். இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. வா போய் அவியிட்ட முடியலன்னு சொல்லிடுவோம். ஏக்கா, கெட்டப்ப மாத்திட்டு வாங்கக்கா. இந்த கெட்டப்ல பார்த்தாவனா எதுக்கு இவிய கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு மறுபடியும் மைனி வந்து கேப்பாவே. சரி ஷில்பா, வா போய் காஸ்டியூம் மாத்திட்டு போவோம். ஏக்கா, உங்க பேர அந்த பையனை கடத்திருப்பானா? தெரியலையுமா தங்கச்சி? நானும் வாங்க கூட தான் இருக்கேன். யாராவது ஒருத்தராவது வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தரையும் காணுமே. எனக்கு என்னமோ கல்யாணம் நடந்துருமோன்னு தோணுதுமா தங்கச்சி. ஏக்கா, கவலைப்படாதங்கக்கா. அதான் உங்க பேரன் கடத்தியும் சொல்லிட்டு போயிருக்கான்ல, கடத்திடுவேன். இல்லம்மா, இவ்வளவு தூரம் வந்த பிறகு கல்யாணம் நடந்துரும் தான் எனக்கு தோணுது. நம்ம முன்னகுட்டியே ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும். ஏக்கா, நீங்க ஒண்ணு சும்மா இல்லல்ல. நீங்களும் உங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்தீங்க. ஆனா என்ன பண்ண, அதே மாதிரி இந்த கல்யாணம் முடிய போகுது. கவலைப்படாதங்கக்கா. தாலி ஏறுற வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். சரிம்மா தங்கச்சி, எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றணும். என் பேரனுக்கு பேத்திக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும். பாட்டி. ஐயா பேரண்டி, என்னாச்சுப்பா? நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிட்டீங்களா? இல்ல பாட்டி, எதுவுமே பண்ண முடியல. என்னப்பா சொல்லியா? ஆமா பாட்டி, எப்படியாவது அந்த பையனை கடத்திடலாம்னு நினைச்சுதான் போனோம்.
ஆனா அவன் எங்களை பார்த்துட்டான். அது மட்டும் இல்ல, அவன் கூட வேற யாரோ இருக்காங்க. பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது. இந்த டைம்ல போய் அவனை எப்படி அடிச்சு கடத்த முடியும் சொல்லுங்க? அதான் நாங்க வந்துட்டோம். கல்யாணம் நடக்க போதியா? எதுவுமே பண்ண முடியல பாட்டி. கரெக்டா அவன் எங்களை பார்த்துட்டான். நாங்க கதவை தட்டின பிறகுதான் அவன் வெளியே வருவான்னு நினைச்சோம். ஆனா நாங்க பேசிட்டு இருந்த சவுண்டு கேட்டே அவன் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கதவை தட்டி அவன் வெளியே வந்தாலும் பிரச்சனையாயிரும். நாங்க தான் இருந்தோம்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிரும். எல்லார்கிட்டயும் நாங்க தான் கடத்தணும்னு சொல்லிடுவான். அது அம்மா கேட்டா கண்டிப்பா கோவப்படுவாங்க பாட்டி. அதனாலதான் அவனை கடத்தல. நீ எப்படியாவது கடத்திடுவான்ல நினைச்சேன். முடியல பாட்டி. ஆமா பாட்டி, என் கூட வேற ஆட்கள் இருக்காங்க. எங்க ரெண்டு பேராலையும் ஒண்ணும் செய்ய முடியல. விடுங்க பாட்டி, கல்யாணம் நடந்தா நடந்துட்டு போட்டோம். நான் என் பியானுக்கும் பியாத்திக்கும் தானே கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஆகி போச்சே. இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதோ? ஏக்கா கவலைப்படாதங்கக்கா. இதை நினைச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது. பாத்துக்கிடலாம்க்கா. பாட்டி கல்யாணம் நடந்தா நடக்கட்டும் பாட்டி. நீங்க இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா பாட்டி, யார் யாருக்கு என்னென்ன வாழ்க்கை கிடைக்குமோ அந்த வாழ்க்கை தான் கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு எழுதி இருக்கு. விடுங்க பாட்டி, ஃபீல் பண்ணாதீங்க. ஆமாக்கா, கல்யாணம் நடந்தா நடந்துட்டு போட்டோம். வாங்க உள்ள போவோம். இல்லம்மா தங்கச்சி, நான் எங்கேயும் வரையில. எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சந்திரு, நீ பாப்பா. பாட்டி ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி. சரியா? அஸ்வின் வாடா. ஏக்கா கவலைப்படாதங்க. அதான் சீலுப்பாட்டி செல்லமாட்டி சொல்லியிருக்கோம்ல. ஆவியலால முடிஞ்சது ஏதாவது செய்யறாங்களான்னு பாப்போம். இல்லம்மா தங்கச்சி, இதுக்கு மேல எதுவும் நடக்கும்னு எனக்கு தோணல. இவனாலேயே முடியல. ஆவியலால மட்டும் என்ன முடியும்? ஏக்கா பொறுத்து இருந்துதான் பாப்போமே. ஏம்மா சீலுப்பா செல்லம்மா கடத்திட்டீங்களா? இல்லம்மா, எங்களால முடியல. நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி தான் பார்த்தோம். அவிய ஆட்கள் கூட நின்று பேசிக்கிட்டே இருக்காவ. அதான் ஒண்ணும் செய்ய முடியலம்மா. எங்க மாட்டிக்கிடுவோமோங்கிற பயத்துல நாங்க வந்துட்டோம். அது மட்டும் இல்ல, அவிய இப்ப ஸ்டேஜ் கிட்ட போய் நின்றுட்டாவ. அங்க இருந்து நகரவே இல்ல, ஆட்கள்கிட்ட பேசிட்டே இருக்காவ. ஆமாம்மா, செல்லம்மாக்கா கெட்டப்லாம் போட்டுட்டு போய் கடத்த பார்த்தாவ. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. நீங்க நேத்து ராத்திரியே சொல்லியிருந்தா கூட நானே கடத்தி இருந்திருப்பேன். நேத்து எங்க நாங்க யோசிச்சோம், இன்னைக்கு தான் யோசிச்சோமே. ஆமாம்மா, இன்னைக்கு யோசிச்சதுனால தான் பிரச்சனை. நேத்து சொல்லியிருந்தா அழகா கடத்தி இருக்கலாம். தனியா தான் அங்கேயும் இங்கேயும் ராத்திரி சுத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த பொம்பளை. ஏன் ராத்திரி சொல்லியிருந்தா அந்த பையனே கடத்தி இருக்கலாம். பகலுங்கிறதுனால தான் ஒண்ணும் பண்ண முடியலம்மா. அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் வந்துட்டாவ்ல. எங்க பார்த்தாலும் ஆட்களா இருக்கு. அவிய கிட்ட கூட போக முடியல. அப்ப இந்த கல்யாணம் நடந்துருமா? ஏமா உங்க பேரங்கிட்ட அந்த பையனை கடத்துற விஷயமா சொல்ல போறேன். நீல என்னாச்சு?